கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கப் போகிற வேத பகுதி லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அதனால் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து அல்லாமல் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சில ஓமைகளை சொல்லி இந்த காரியத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள், அவர்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் என்று அந்த பெயரை அவர்கள் சுதந்திரித்து கொண்டவர்கள். அவர்களுக்கு மனம் திரும்ப அவசியம் இல்லை. அவர்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஓமை குறித்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த 10 வெள்ளிக்காசுல ஒன்று தொலைந்து போகும்போது அது அவள் எப்படி கருத்தாய் அதை தேடி அதை கண்டுபிடிக்கிறாள் என்று சொல்லி, அதன்படி இன்னொரு ஓமையை கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை இளைய குமாரன் மூத்த குமாரன் என்று சொல்லி 2 குமாரர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இளைய குமாரனை குறித்து நம்ம நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டிருப்போம். இப்படி இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு வெளியே சென்றது, திரும்ப மனம் திரும்பி வந்தபோது தகப்பன் அவனை மறுபடியும் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் இளைய குமாரனை குறித்து ஒருவேளை கெட்ட குமாரன் என்று சொல்வார்கள், இளைய குமாரன் என்று சொல்வார்கள். இப்படி அந்த வேதத்தில் இப்படி இந்த ஓமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது அந்த மூத்த குமாரனை குறித்து சில காரியங்களை தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சற்று அதன் அடிப்படையில் வேதத்தின் அடிப்படையில் நம்மை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் அதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இளையகுமாரன் திரும்ப தன் வீட்டுக்கு திரும்ப வருகிறான். தகப்பனானவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவரை ஏற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். அவன் தன் வீட்டிற்கு திரும்பி வரும்போது மூத்த குமாரன் வீட்டில் இல்லை, அவன் வெளியே சென்றிருக்கிறான். அப்பொழுது திரும்ப வருகிறான். அங்கே அவனுக்கு ஒரு விருந்து செய்யப்படுகிறது. இளையகுமாரன் திரும்ப வந்ததுனால தகப்பனார் மிகுந்த சந்தோஷம் அடைந்து அவனுக்காக ஒரு கொளுத்தை கன்றை அடுப்பித்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதில் காணப்படுகிறத பார்க்கிறோம். அந்த வேளையில் அந்த மூத்த குமாரன் வெளியே இருந்து வருகிறான். அவன் வந்தவுடன் வீட்டு வேலை செய்கிற ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிறான், வீட்டில் நடைபெறுகிற இந்த காரியம் என்ன, இந்த விருந்து காரியம் என்ன, எதற்காக இது நடைபெறுகிறதுன்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்பொழுது அங்கே வேலை பார்க்கிற ஒருவன் சொல்கிறான், உம்முடைய சகோதரன் அவர் திரும்ப ஒரு வேலை காணாமற் போயிருந்தால் திரும்ப வந்துட்டாரு. அவர் திரும்ப சுகத்தோட தகப்பன் வீட்டுக்கு வந்ததுனால அவருக்காக உங்கள் தகப்பனார் இந்த கொளுத்த கன்றை அடுப்பித்து விருந்து பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் நடக்கிற அந்த சம்பவத்தை குறிக்கிறான். உடனடியாக இந்த மூத்த குமாரனுக்கு அவ்வளவுதான் அப்படி ஒரு கோபம் வருகிறது. இன்றைக்கு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒருவேளை நாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒருவேளை நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என்றைக்கு நம்ம பாவத்தை உணர்த்தப்படுகிறோமோ அன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்முடைய பாவம் வர கழுவுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்திலிருந்து அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க ஆரம்பிக்கிறது. ஒருவேளை என்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அன்றைக்கு நமக்கு ஒரு பெயர் சூட்டப்படுகிறது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விடுகிறோம். ஆனால் அந்த நீதிமான் என்கிற நிலைமையில இருக்கிற நமக்குள்ள அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் ஆதாமியும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் அவர் உருவாக்கும் போது அதை தேவ சாயலாகவே உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய சாயலை கொண்டுதான், அதே சாயலில் தான் முதல் மனுஷனாகிய ஆதாம் படைக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவ சாயல், தேவனின் குணங்கள் எல்லாம்ல உருவாக்கப்பட்டது தான் மனித குலம். ஆனால் என்றைக்கு ஆதாம் ஏவாளின் சொற்கேட்டு தன்னை பாவத்திற்கு உட்படுத்தி கொண்டானோ அன்றையிலிருந்து மனுஷன் தேவ சாயலை இழந்து போனான். அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாதால் இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து தன் இரத்தத்தை சிந்தி மனுஷன் தன்னை கொண்டு தன்னை மீட்டு கொள்ள முடியாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் தம் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை நமக்காக தந்தருளி அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். அந்த
அந்த சம்பவம் என்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைவுக்குள்ள நம்ம கடந்து வருகிறோமோ, எப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ஒரு நிச்சயத்துக்கு வருகிறோமோ, அன்றைக்கென்றே நாம் நீதினாக மாறப்படுகிறோம். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன தேவ சாயல், தேவனுடைய அந்த குணங்கள் நம்மில் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நாளிலே உருவாகி விடாது. படிப்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சத்தியத்தின் பாதையிலே அவர் நடத்த ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மூத்த குமாரன் அவன் ஒருவேளை வேதத்தின்படி பார்க்கும்போது அவன் தன் தகப்பனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்த ஒரு மகனாய் காணப்படுகிறான். ஆனால் இங்கே பார்க்கும்போது தன்னுடைய சொந்த சகோதரன் அவன் திரும்பி வந்ததற்காக தகப்பனார் ஒரு விருந்து பண்ணி மன மகிழ்ச்சியாக இருப்பது அவனுக்கு அது ஒரு கோபத்தை உண்டாக்குகிறது. அவன் ஒரு பெரிய கோபம் அடைகிறான். கோபம் அடைந்தது மட்டுமல்ல, வீட்டிற்குள்ள வருவதற்கு அவனுக்கு மனது இல்லாதிருந்தது என்று அந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் நடந்து கொள்கிறோம்? ஒருவேளை இந்த கோப குணங்கள், ஒருவேளை எதை குறித்தாலும் நமக்கு இன்னும் அந்த கோபத்தை நம்மால் அடக்க முடியவில்லையா? சில பேர் சொல்லுவாங்க, சில காரியத்தை செய்து விட்டு நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறேன்னா எனக்கு வந்திருக்குமே அந்த கோபம், இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். நான் ஒரு நாளும் அப்படி சொல்லக்கூடாது. அந்த பழைய பாவத்தை நாம் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி. ஏன்னா கோபம் அடுத்தது என்னத்துல கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொன்னால் பாவத்துல கொண்டு போய் நம்மை விட்டுவிடும். நமக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் தெரியும். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். மகாஸ்வேரு ராஜா தன்னுடைய மனைவியாகிய வஸ்தியை தன்னுடைய ராஜ்யத்துல எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான். அந்த விருந்துல தன் மனைவியை எல்லாருக்கும் முன்பாக, அவள் அழகுள்ள ஸ்திரீயா இருக்கிறபடினாலே அங்கே வந்திருக்கிற மற்ற பிரதானிகள் ராஜாக்கள் எல்லாருக்கும் தன் மனைவியின் அழகை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி வஸ்தியை அந்த இடத்திற்கு வர சொல்லி அழைத்து அனுப்புகிறான். ஆனால் வஸ்தி இந்த காரியத்திற்கு உடன்படாமல் நான் வரமாட்டேன் என்று சொல்கிறான். உடனடியாக அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எந்த கோபம் மூர்க்கம் அடைகிறான் என்று வேதம் சொல்லுது. உக்கர கோபம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, சாதாரண ஒரு கோபம் ஒரு மூர்க்க வெறியாக மாறுகிறது, உக்கரமாய் மாறி கடைசியில பாருங்க அந்த வஸ்தி, அந்த பட்டத்து ராணி என்கிற அந்த நிலையிலிருந்து அவர் தள்ளப்படுகிறத பார்க்கிறோம். அந்த அந்த சூழ்நிலையில கோபத்துல எல்லாம் மறந்து போகிறது. தான் என்ன செய்கிறேன் என்பதே அவனுக்கு மறந்து போய் விடுகிறது. ஒருவேளை கோபம் தணிந்த பிறகுதான் வஸ்திக்கு செய்யப்பட்டுகிறது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை இப்படிப்பட்ட கோபங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். முதலாவது சாதாரண ஒரு கோபமாக தான் தொடங்குகிறது, அது பிறகு பெரிய சண்டையில கொண்டு போய் விடுகிறது. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில கோபத்திற்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். ஒரு மதகை திறந்து விட்டுட்டா பாருங்க, பிறகு அந்த தண்ணி எப்படி அலை பாய்ந்து வந்து அது கொந்தளித்து போகும் அல்லவா? அதனால கோபம் வரும்போதே நாம் நீடிய பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை மிகுந்த அவசியமாக இருக்கிறது. அங்கே பாருங்க, அவன் கோபம் கொள்கிறான். கோபத்துக்கு அடுத்ததாக அவன் சொல்கிறான், அவனுக்கு உள்ள போகிறதுக்கு மனதே இல்லை. தன் உடன் பிறந்த சகோதரன் தான், எத்தனை நாட்கள் அவன் காணாமல் இருந்திருப்பான். ஒருவேளை உண்மையாகவே அவன் ஒரு தேவ பிள்ளையா இருந்திருப்பான் என்று சொன்னால் தன்னுடைய சகோதரன் வந்ததை குறித்து அவன் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருக்க வேண்டும். ஓடி போய் தன் சகோதரனை கட்டி பிடித்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் பார்க்கிறான், ஒரு சிறு காரியம்தான். தகப்பனாருக்கு தன் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் தகப்பனுக்கு அந்த பிள்ளைகள் மேல அதீத ஆசை உண்டு அல்லவா? ஆனால் அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியல. கோபத்தோடு வெளியே நின்றுட்டு உள்ளுக்கு கூட வர மனதில்லாமல் நின்று கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அநேக நேரம் நாமும் கூட நம்முடைய குடும்பத்துல இருக்கலாம், நம்ம வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், இன்னும் மற்ற நம்ம வெளியே பழகுகிற இடங்களா இருக்கலாம். அநேக நேரம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சிலருக்கு செய்யப்படுவதை நம்மால பொறுத்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது அல்லவா? அந்த சந்தோஷத்துல நம்மளால கலந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. காரணம், நமக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல பொறாமை என்ற ஒரு குணம் அங்கே குடிக்கொண்டு இருக்கிறது. பொறாமை இருக்கிறதுனாலதான் அந்த காரியத்துல நம்மளால கலந்து கொள்ள முடியல. வேதத்துல பார்க்கிறோம், தாவீது கோலியாத்தை கொன்றுவிட்டு வருகிறான். ஸ்திரீகள் எல்லாரும் சந்தோஷமாய் பாட்டு பாடுகிறார்கள். என்ன பாடுகிறார்கள்?
சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தை பாருங்க, சவுலுக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது மட்டுமல்ல, அதிலிருந்து அவனை காய்மகராம அவனை பகைத்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு சின்ன வார்த்தை, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அவன் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை கண்டு பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். கோலியாத்து சவால் விட்டு கொண்டு இருக்கிறான். உங்களில் யாருக்கு தைரியம் இருந்தால் என்கிட்ட சண்டைக்கு வரட்டும், சண்டையில் நான் வெற்றி அடைந்தால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகளாக இருக்கணும், நான் தோற்று போனால் நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று சவால் விட்டு கோலியாத் 40 நாள் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தான். அவன் சத்தத்தை கேட்டாலே இஸ்ரவேலர் எல்லாம் பயந்து நடுங்கி போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் சின்ன ஒரு தாவீது, கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற தாவீது தைரியமாய் சவுல் எடுத்து போய் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் மேல வைத்த வைராக்கியத்தினாலே தாவீது கோலியாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகின்ற ஒரு பெரிய வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கிறான். ஒரு சின்ன கல்லினாலே கோலியாத்தை அவன் விழ தள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். கோலியாத்து செத்து போகிறான். இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டாகிறது. பாருங்க, அவ்வளவு நாளும் பயந்து இருந்தவர்களுக்கு தாவீதை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால்தான் ஸ்திரீகள் எல்லாரும் சந்தோஷமாய் பாட்டு பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி. ஆனா அந்த ஒரு வார்த்தை அவனுக்குள்ள ஒரு பொறாமையை கொண்டு வந்தது. அதனால்தான் அவனுக்கு கோபமாய் அதுக்கு பிறகு அவனை பகைக்க ஆரம்பித்தான். பாருங்க, இன்னைக்கு வாழ்க்கையில அப்படிதான், தேவ பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஆனா சின்ன சின்ன காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்கறதுனால ஒன்றிலிருந்து இன்னொரு காரியத்திற்கு நம்மை அறியாமலேயே சில தவறுகள் செய்வதற்கு நாம் ஆளாக்கப்பட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் அதுல மகிழ்வாரா, கர்த்தர் அதுல பிரியப்படுவாரா, கர்த்தர் என் நிமித்தம் அவர் துக்கம் அடைவானா என்று சொல்லி சற்று சந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒரு நாள் நாம் இடம் கொடுக்க மாட்டோம். அங்க பாருங்க, கோபம் அடைகிறான். உள்ள வருவதற்கு அவனுக்கு மனதில்லை. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சில பேருக்கு செய்யப்படுவதற்கு நமக்கு மனதில்லாமல் போய்விடுகிறதோ, இந்த நாளில சரி யோசித்து பார்ப்போம். அவனை தகப்பனை பாருங்க, உள்ளிருந்து அதை கேள்விப்படுகிறான். மூத்த குமாரன் வந்திருக்கிறத பார்க்கிறான். தகப்பனுடைய அன்பை பாருங்க, எப்படி இளைய குமாரன் வரும்போது அவனை ஓடி போய் அழைத்து கொண்டு அவனை முத்தமிட்டு அவன் கைகளுக்கு மோதிரம் விட்டு காலுக்கு பாதரட்சிகளை விட்டு கொளுத்த கன்றை அடிப்பித்தான் என்று சொன்னான். அதே தகப்பன் இளையகுமாரன் மூத்த குமாரன் கோபித்து கொண்டு வெளியே இருப்பதை பார்த்துட்டு ஒரு தகப்பன் வருந்தி அழைக்கிறான், உள்ள பாப்பா என்று சொல்லி அவனை கூப்பிடுகிறான். அவன் தகப்பனுக்கு என்ன மரியுத்திரம் சொல்கிறான் தெரியுமா? நான் இத்தனை வருஷம் நான் உமக்கு ஊழியம் செய்தேன், ஒரு நாள் உடைய கற்பனையை நான் என்ன செய்யல, மீறவே இல்லை. ஆனால் நீங்கள் என் சிநேகிதரோடு என்னைக்காவது சந்தோஷமாக இருக்கும்படி அவனுக்கு ஒருவேளை கொளுத்த கன்று அடிப்பித்திருக்கிறீங்க, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்கள் அடிக்கலை என்று சொல்லி தன் தகப்பனிடத்துல வாதாடுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த குணம் நம்மகிட்ட உண்டா? எத்தனை முறை நம்ம அப்படி செய்கிறோம்? எதற்காக அவங்களுக்கு மட்டும் அப்படி செஞ்சீங்க? ஏன் அவங்களுக்கு மட்டும் இது கொடுக்கப்பட்டது? ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், வீட்டில் உடன்பிறப்புகளோடு இருக்கலாம், நம்மளால விட்டு கொடுக்கவே முடியவில்லை அல்லவா? விட்டு கொடுக்கிற மாபம் நம்ம விட்டு அகன்று போயிருக்கிறது அல்லவா? ஒருவேளை நம்ம பார்க்கும்போது நீதிமான்களாக தானே காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் மறைந்து கிடக்கிறது அல்லவா? ஒரு சுய நீதி நமக்குள்ள வெளிப்படுகிறது அல்லவா? அதான் சொல்லுகிறான், உங்களுக்காக நான் ஊழியம் செய்தேன், உங்க கற்பனை எதையும் நான் மீறி நடக்கலை, ஆனா நீங்க எனக்கு ஒண்ணுமே நான் செய்யலை அப்படின்னு தகப்பன்ட்ட சொல்றான். ஆண்டவர் இன்னொரு ஓமையை சொன்னார். 2 பேர் ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்திற்கு போறாங்க. ஒருத்தன் பரிசையன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசையன் தன்னுடைய சுய நீதியை பாராட்டுகிறான். நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி தசம பாகம் கொடுக்கிறேன், நான் எப்படி மற்ற காரியங்கள் ஜெபிக்கிறேன், எத்தனை நேரம் ஜெபிக்கிறேன், எப்படி உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், நான் அந்த ஆயக்காரனை போல இல்லை என்று சொல்லி தன்னுடைய சுய நீதி அவன் பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த ஆயக்காரனை பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல அவரை நோக்கி பார்ப்பதற்கு கூட அவனுக்கு துணிவு இல்லாமல் சொல்கிறான், தேவனை பாவியாகிய என் மேல கிருபையாயிரும். தன்னை உணர்ந்து இருக்கிறான்.
என் மேல கிருபையாயிரும் என்று சொல்கிறான். வேதம் சொல்கிறது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் என்று சொல்லப்படுகிறது. தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில மன மேட்டிமைக்கு நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. சுய நீதிக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துல நம்மை குறித்தே நமக்கு ஒரு பெருமை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி, நாம் இருக்கிற நிலைமைக்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை என்பதை உணர்ந்து நம்ம வாழ வேண்டும். நம்முடைய நீதி, நான் இப்படி செஞ்சேன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்யலை, இந்த காரியத்தை செய்யல, மற்றவங்க போல நான் இல்லை, ஆனா எனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு என்று சொல்லி இப்படி போட்டி போடுகிறவர்களை நாம் காணப்படவே கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட சுபாவங்கள் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட தகாத காரியங்கள் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதப்பா. என்னுடைய நீதியை நான் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிற கூடாது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அவர் இல்லாமல் நாம் இல்லை. அவர் கிருபை தான் நம்ம இவ்வளவு நாளும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. ஆனா தகப்பன் சொல்கிறான் பாருங்க, மகனிடத்த சொல்கிறான், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதப்பா. மூத்த குமாரனை பார்த்து சொல்கிறான், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையது. நீ எப்போது என்னோட கூட இருக்கிற. எனக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உனக்கு தான். ஆனா உன் சகோதரன் மரித்து போனான். மரித்த என்று சொன்னால் பாவத்துக்கு அவன் மரித்து போனான். ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்கிறான்? உயிர்த்து இருக்கிறான். பாவத்திலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலையை பெற்றிருக்கிறான். பாவத்தின் நிமித்தம் அவன் காணாமற் போனான். ஆனா இப்போ அவன் திரும்ப வந்திருக்கிறான். அதனால நம்ம சந்தோஷப்பட்டு கடி கூற வேண்டும் அல்லவா என்று சொல்லி அவனுக்கு தகப்பன் புரிய வைக்கிறார். அதற்கு பிறகுதான் அவன் வந்திருப்பான். அதுக்கு பிறகு உள்ளதை சொல்லப்படவில்லை வேதத்துல. ஒருவேளை அவன் எப்படிப்பட்ட மனதோடு திரும்ப உள்ளுக்கு வந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனா இந்த சம்பவத்தை குறித்து நாம் அதிகமா இன்றைக்கு நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால பாவத்திலிருந்து விடுதலையை நம்ம பெற்றிருக்கிறோம். நாம் உடனடியாக ஒரு பெரிய பரிசுத்தமானாய் மாறிவிட முடியாது. வேதம் சொல்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்திற்கு எல்லையே கிடையாது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் தேவையா இருக்கிறது. நம்ம அந்த இளைய குமாரன், அந்த கெட்ட குமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த சம்பவத்துல நம்ம பார்க்கிறது எல்லாமே அந்த இளைய குமாரனை குறித்து தான் பார்க்கிறோம். ஆனா மூத்த குமாரனுடைய வாழ்க்கையில பாருங்க, இப்படிப்பட்ட குணங்கள் காணப்பட்டது. நாமும் ஒரு வேலை இன்னைக்கு தெய்வ சமூகத்துல நம்ம வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். கோபம் கொள்கிறோமா? மற்றவர்கள் மேல காரணம் இல்லாமல் கோபம் கட்டு கொண்டு இருக்கிறோமா? ஒரு குடும்பத்துல, பிள்ளைகள் மத்தியில, உடன்பிறப்புகள் மத்தியில, வேலை செய்கிற இடத்துல காரணம் இல்லாமல் நமக்கு கோபம் வந்து கொண்டு இருக்கிறதா? கோப குணம் அடுத்து அடுத்து மற்ற காரியங்களுக்கு நம்மை அழைத்து சென்று விடும் அல்லவா? மற்றவர்களுக்கு நன்மை செய்யப்படும் போது மற்றவர்களுடைய சந்தோஷத்துல பங்கு பெறுவதற்கு பதிலாக அதற்கு நமக்கு என்ன, அதையோட உடன்படுவதற்கு மனம் இல்லாமல் போய்விடுகிறதோ? சவுளை போல தன் சொந்த ஜனங்களை அன்றைக்கு தாவீது வராவிட்டால் அன்றைக்கு அவர்கள் விடுதலையை பெற்றிருக்கவே முடியாது. ஆனா எந்த தாவீது அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தருடைய கிருபையினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொடுத்தானோ, ஆனா அதே தாவீதின் மேல சவுல் ஏற்பட்ட பொறாமையினால சவுலின் மரண பரியந்தம் தாவீதை ஒரு தெள்ளு பூச்சியை போல வேட்டையாடி கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். எத்தனை முறை அவனை கொன்று போடும்படியாய் ஆட்களை அனுப்புகிறான். எத்தனை முறை அவனுக்கு பயந்து பயந்து தாவீது குகைகளில் ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். மலைகள், குகைகளில் எல்லாம் ஒவ்வொரு இடமாய் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கிறான் அல்லவா? அவன் என்ன தவறு செய்தான்? ஒரு தவறும் செய்யவில்லை, நன்மைதான் செய்தான். ஆனால் சவுலை பாருங்க, அவனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா தான். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அவனுடைய உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஒரு குணம், என்றைக்கு அவன் அதுக்கு பொறாமைக்கு இடம் கொடுத்தானோ அன்றைக்கு ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்து கொண்டது என்று வேதம் சொல்கிறது. நம்மளை அறியாமலே இப்படிப்பட்ட குணங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில
உட்பிரவேசிப்பதற்கு நம்மை அறியாமலே நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். அதனாலதான் பிசாசு நம்ம மேல உரிமை பாராட்டுவதற்கு எந்த ஒரு காரியம் நம்மை காணப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு சுயநீதி. சுயநீதி ரொம்ப ஆபத்தானது. ஒரு பாவி கூட மனம் திரும்பி விடுமான். ஆனால் ஒரு சுயநீதிக்காரன் மனம் திரும்புவது அதிக கஷ்டம். ஏன்னா அவன் என்ன நினைப்பான், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் என்ன தவறு செய்தேன், நான் ஒரு பாவமும் செய்யலை, எல்லாருக்கும் நான் நல்லதானே செய்கிறேன் அப்படி என்று சொல்லி தன்னை குறித்தே அவனுக்கு ஒரு மேன்மையான ஒரு எண்ணம் இருக்கும். அவனால் தாழ்ந்து போகவே முடியாது. ஆனால் பாவியை பாருங்க, அவன் என்றைக்கு உணர்த்தப்படுகிறானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாழ்மை உண்டா. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருக்கிறேன் என்று சொல்லி உணர்வடைகிறான். அந்த உணர்வடைகிற நேரத்துல தான் அவனுக்கு தெரிய வருகிறது, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஆண்டவர் எனக்கு உண்டு என்று சொல்லி யாரெல்லாம் இயேசுவண்டை வருகிறார்களோ அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆனால் அதே போல அந்த சுயநீதி, தன்னை பெரிய நீதிமான் என்று தாங்களுக்காங்களே தங்களை மனுஷர்களை வைத்து அவர்களை எடை போட்டுக் கொள்வார்கள். ஒரு நாளும் அடுத்த மனுஷரை பார்த்து அவர்களை காட்டிலும் நாம் நல்லவர் என்ற எண்ணமே நமக்கு வரவே கூடாது. நிறைய பேர் நம்ம பேச்சிலே கண்டுபிடிக்கும், அவ்வளவு ஒரு பெருமையாய் பேசுவார்கள், தாங்க செய்கிறது எல்லாமே நீதிதான் என்று சொல்லி. ஒரு நாளும் அவர்களுக்குள்ள எல்லா குறைவுகளையோ அவர்களுக்குள்ள இருக்கிற நியாயம் இல்லாத காரியங்களை ஒத்துக்கொள்ளவே செய்ய மாட்டார்கள். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் செய்வதுதான் சரி என்கிற நிலையில இருப்பார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வரவே கூடாது. அது மட்டுமல்ல, அந்த தகப்பன் பாருங்க, எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு தகப்பன். எப்படி ஒரு இளைய குமாரனிடத்தில் அவர் அன்பு பாராட்டுகிறாரோ அதே போலதான் இந்த மூத்த குமாரனிடத்திலும் அவர் அன்பு பாராட்டுகிறார். சொல்லுகிறார், அவன் பிரிந்து போனான்ப்பா, ஆனா நீ எப்பவுமே என் கூட இருக்கிற, அப்பாவுக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தான், நீ ஏன் கோபப்படுகிற என்ற அந்த அர்த்தத்தோடு மிகுந்த அன்போடு அந்த தகப்பன் அந்த மூத்த மகனை கூப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் தன்னுடைய இளைய குமாரனுடைய காரியத்தையும் அவனுக்கு விவரித்து சொல்கிறான். தம்பி இப்படிலாம் போயிருந்தான், பாவத்துல மரித்து கிடந்தான், இன்னைக்கு உயிரோடு வந்திருக்கிறான், பாவத்திலிருந்து மீண்டு வந்து இருக்கிறான். அதான் வேதத்துல பார்க்கிற மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் அந்த தகப்பனுடைய அன்பு எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறிக்கிறது. பரலோகம் முழுவதும் நீதிமான்களை நிறைந்திருக்கிறார்கள். பரலோகம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது, தன் பாவத்தை விட்டு கர்த்தரண்டை மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அதை தான் இந்த பூமியில நம்ம பார்த்தோம். அந்த தகப்பனுடைய அன்பு அவ்வளவாய் ஆதரிக்கிற அன்பு. அதனால்தான் இளைய தம்பிக்கு இவ்வளவு காரியங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை அந்த மூத்த குமாரன் உணரும்படியாய் தகப்பன் நடந்து கொள்வதை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அன்பு தகப்பனை நம்ம கொண்டிருக்கிறோம் அல்லவா? நமக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு அல்லவா? அவர் நமக்காக தன்னையே ஜீவ பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவருடைய சாயலில் நம்மை படைக்கப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? அந்த சாயலை ஒருவேளை நம்ம பாவத்து நிமித்தம் இழந்து போன அந்த தெய்வ சாயல் என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கழுவப்பட்டதோ நம்ம தேவ சாயல் உள்ளவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அந்த தேவ சாயல் முழுவதும் நம்மளை வாழ்க்கையில காணப்படும்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம விட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய பலத்தினாலே நம்மை விட்டு விலகி போக முடியாது நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் சுயநீதி என்னை விட்டு அகன்று போகட்டும். ஒரு பாவி மனம் திரும்புவதை காட்டிலும் சுயநீதிக்காரன் மனம் திரும்புவது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஏன்னா என்னைக்கு ஒருவன் தான் செய்தது தப்பு நினைக்கிறாதோ அன்னைக்கு தான் அவன் மனம் திரும்புவான். ஆனா என்றைக்கு ஒருவன் தான் செய்வதெல்லாம் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் மனம் திரும்புவதற்கு அந்த தருணமே இல்லாமல் போய்விடுகிறது. அந்த சுயநீதி இடத்துலதான் இன்றைக்கு இந்த மூத்த குமாரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் சுயநீதி நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒருவேளை சுயநீதியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னைத்தானே நான் என்னை கொண்டு அளந்து கொண்டு மற்ற மனிதர்களை கொண்டு என்னை அளந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, இல்லாட்டினா தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது என் உள்ளம் ஆண்டவரே, ஐயோ நான் இப்படி இல்லையே என்று சொல்லி உணர்த்தப்படுகிறேனா? சற்று நம்ம எங்களை ஆராய்ந்து பார்க்க ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை மாற்றி விடுங்கப்பா, என்னுடைய நீதியெல்லாம் ஆண்டவரே அழுக்கான கந்தையப்பா, ஆண்டவரே உங்க சமூகத்தில் நான் இருக்கிற வண்ணமாகவே வருகிறேனப்பா,
என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, உண்மையாய் ஆண்டவரே, உங்களுடைய சாயலை நான் திரும்ப தரித்து கொள்ளத்தக்கதாய் என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்து தாருங்கள் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். நம்மள காணப்பட வேண்டிய எல்லா வேண்டாத குணங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டு கர்த்தர் மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்குள்ளாய் நாம் கர்த்தருக்குள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறதே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, ஒருவேளை அப்பா நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிலையை நாங்கள் வாழ்ந்தாலும் இன்னும் எத்தனையோ அப்பா தேவையில்லாத பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது அப்பா. அன்றைக்கு அந்த மூத்த குமாரனை போல சுயநீதிக்காரர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு மற்ற மனுஷர்களை எங்களுக்கு அளவுகோலாய் வைத்து நான் சரியாக நடக்கிறேன் என்று ஒரு தவறான அபிப்பிராயத்தில் நாங்கள் வாழ்ந்து இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய தவறுகளை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் அப்பா. உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க சாயல் முழுமையா எங்களில காணப்படத்தக்கதாய் அம்மா. உங்களை ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நீர் எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் உங்க கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை பாவத்துல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அப்பா அவர்களுடைய உள்ளத்துல நீங்க கிரியை செய்யுங்கப்பா. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, ஏனென்று சொன்னால் ஒரு அன்பு தகப்பனாய் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. தன்னிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அரவணைக்குள்ள கரத்துக்குள்ள ஆண்டவரே, பாவத்தின் நிமித்தம் ஒடுக்கப்பட்ட ஆண்டவரே, தகப்பனை நிம்மதியை இழந்து சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே ஏதோ ஒரு குடி பழக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு தவறான உறவாக இருக்கலாம், ஏதோ ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டு ஆண்டவரே அது நிமித்தம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் நீக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் எனக்கு விடுதலை உண்டு என்று யாரெல்லாம் இந்த வேளையில நினைக்கிறார்களோ அதை ஆண்டவரே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு அவர்களை மன்னித்து ஆண்டவரே அவர்கள் இன்றிலிருந்து ஒரு புது வாழ்வை வாழ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இது சின்ன குணம்தானே என்று சொல்லி அதை அசட்டையா இல்லாதபடி வேண்டாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போட்டு ஆண்டவரே உமக்கு ஏற்ற பரிசுத்த பிள்ளைகளாய் நீங்க எங்களை உருவாக்கும்படியாய் உங்க கரத்துல கொடுக்கிறோம். எங்கள் சொந்த பலத்தினால ஆண்டவரே முடியவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்றைக்கு அந்த பரம தகப்பன் அணைத்து கொண்டது போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனைத்து ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் கேட்பதற்கு மேலாக விரும்புகிறதுக்கு மேலாக காரியங்களை செய்து அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை மகிழ பண்ணுங்க. நீங்க அப்படி செய்யற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.